I'm Karthikeyan from AIDS department. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் சொல்லிக் கொடுத்த கான்செப்டில் வந்து ஓரளவுக்கு வந்து அது நாலேஜ் இருக்குது சார். இந்த ரேப் ஜெனை ப்ராம்ப்டிங் இன்ஜினியரிங் இந்த மாதிரி இதுலாம் வந்து எனக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது சார். ஏன்னா நான் வந்து ஏஐ டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணும்போதே நான் வந்து ஏஐயில் எதுனா எனக்கு ஒரு பர்சனல் ப்ராஜெக்ட் மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம். அப்போ அதை பற்றி நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், இல்லை என்னென்னலாம் பண்ணால் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு தான் வந்து உள்ளே வந்தேன். அப்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ChatGPT, ஜெமினி இந்த மாதிரி ரிசர்ச் பண்ண இருக்கும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ராம்ப்டிங்னு ஒன்று இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோமோ, எந்த அளவுக்கு ரிஃபைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அவுட்புட் வந்து வரும். அந்த மாதிரி இது இருந்துச்சு. இப்போது நீங்கள் சொன்ன வந்து ஒரு 12 கான்செப்ட் சொன்னீங்க ப்ராம்ப்டிங்கில். எனக்கு வந்து ஒரு 3 to 4 கான்செப்ட் தான் தெரியும். இப்போது அது வந்து எனக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். இத்தனை மெத்தட்ஸ் இருக்குது ப்ராம்ப்டிங்கில் அப்படின்னும்போது அடிஷ்னலாக நாலேஜ் வந்து இப்போ கெயின் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது டூல்ஸ் எல்லாம் நிறைய நீங்கள் சொல்லியிருந்தீங்க. எனக்கு முன்னாடி வந்து இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஜாயின் பண்ணி தியரிட்டிக்கலாக நான் வந்து அதிகமாக எனக்கு வந்து தெரியும். பட் ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த தியரிஸ் எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற டூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. பட் இந்த செஷன் வந்து அட்டன் பண்ணதுலேருந்து எனக்கு அந்த நாலேஜ் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏபிஐஸ் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணி வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணலாம், ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற இந்த ஐடியாஸ்லாம் வந்து எனக்கு முன்னாடி அந்த நாலேஜ் கிடையாது. இப்போ இந்த செஷனில் வந்து இவ்வளோ நாலேஜ் வந்து கெயின் பண்ணாலும் இதுக்கப்புறம் என்னோடய ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸில் வந்து நான் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் சார். அது மட்டும் இல்லாமல் இப்போது உங்களுடைய டீச்சிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கலாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இது இப்படி தான் ஒர்க் ஆகுது பேக்ரவுண்டில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது வந்து நானும் அந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறேன்னா இல்லை ஒரு டூல் யூஸ் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பிளைண்டாக உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ஓகே நம்ம எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக நமக்கு ஒரு நீடு இருக்கும். அந்த நீடை நம்ம தேடும்போது தான் அது வந்து எப்படி பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகுதுன்ற அந்த க்யூரியாசிட்டி வந்து நமக்கு கிடைக்கும். அது வழியாக தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிட்டு வருவோம். அந்த மெத்தட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சார். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து பேசிக் ஐடியா இருக்குது, பட் இன்னும் டீப்பாக வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். உங்களுடைய கைடன்ஸ் மூலயமா ஓரளவுக்கு இன்னும் முன்னாடி இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து இப்போ ஓரளவுக்கு அதை பற்றின நாலேஜ் வந்து கெயின் பண்ணியிருக்கேன் சார். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.